இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் V2 அப்படிங்கிற இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூட்டியை வந்து நான் வாங்கி இப்போ 2 நாள் தான் ஆகுது. இந்த ஸ்கூட்டி வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனலில் வந்து ரிவ்யூ பார்த்தேன். ஏதாவது ஒரு சேனலாவது நமக்கு தெளிவாக சொல்லுவாங்களா அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்துட்டு இப்போ எடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தேன். ஆனால் எந்த ஒரு சேனலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின தெளிவான ஒரு ஓனர்ஷிப் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது சரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவிஎஸ் பிராண்டு மேலே இருக்க நம்பிக்கையில் வந்து நம்ம இதை வாங்கியாச்சு. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதோட ட்ரூ அதாவது தெளிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல எப்படி இருக்கும் அப்படிங்கறத A to Z தெளிவா விலைக்கு சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு வந்து நம்ம சொல்ற இந்த தகவல் வந்து பயனுள்ள வகையில் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓலா வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா ஒரு 4.5 வருஷம் எனக்கு அது வந்து உழைச்சிச்சு, நல்லா இருந்துச்சு. சரி அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி திரும்பவும் ஒரு ஓலா வண்டியை புக் பண்ணியிருந்தேன். அந்த கதையை உங்ககிட்ட சிம்பிளா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ள போயிடலாமே அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கணும்னாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டிகளை தேடுவீங்க. ஏத்தர் வாங்கலாமா, டிவிஎஸ் வாங்கலாமா, ஒரு சிம்பிள் ஒன்று வாங்கலாமா, ஓலா வாங்கலாமா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்லை பஜாஜ் சார்டக் வாங்கலாமான்னு எல்லா வண்டியிலையும் வந்து தேடிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு இது சொல்லணும். பார்த்தீங்களா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா வந்து ஆல்ரெடி ஓட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஓலா கஸ்டமர் தான். அப்படி இருக்கும்போது இந்த டிவிஎஸ் எதனால நான் மாறினேன் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிட்டா தான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்ம ஓலா வாங்கணும்னு நிறைய நண்பர்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சொல்ற தகவல் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை பதிவு பண்ண போறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓலாவில் வந்து ஒரு ஓலா ஃபர்ஸ்ட் S1 Pro ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு 4 கிலோவாட்டில் வந்து எடுத்திருந்தேன். இந்த 4 கிலோவாட் வந்து எனக்கு வண்டி வாங்கும்போது 1,31,1000 வாங்கியிருந்தேன். ஒரு 80,000 கிலோமீட்டர் ஓட்டினேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி வரதுக்கு வந்து ஒரு 8 மாதம் ஆச்சு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேஜுங்கிறதுனால நம்ம அதை பொறுத்துக்கிட்டோம். வண்டி வந்துச்சு, வண்டியை வச்சு நல்லா ஓட்டணும், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. 80,000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் வண்டி வந்து பேட்டரி ட்ராப் ஆகிடுச்சு. ட்ராப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை மாற்றதுக்கு ட்ரை பண்ண முடியலை. அது அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டியாச்சு. சரி திரும்ப நமக்கு இந்த ஓலா வண்டி நம்ம ஓட்டி பழக்கம் இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சோம்னா திரும்பவும் ஒரு 5.2 கிலோவாட்டில் வந்து S1 Pro Plus Gen 3 மாடல் வந்து இப்போ புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,72,000 புக் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் கேஷும் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 நாளையில் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓலா வந்து என்றைக்குமே சொன்ன வாக்க கரெக்டாக காப்பாற்றிடுவாங்க பார்த்தீங்களா. அதனால வந்து நான் பரவாயில்ல, நீங்கள் 60 நாள் ஆனாலும் வந்து கொடுத்துருவாங்க, இவங்க 24 நாள் சொன்னாங்கன்னா ஒரு 60 நாளில் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி தான் வந்து புக் பண்ணினேன். மற்றபடி இவங்க சொன்ன 24 நாள்ல எனக்கு வண்டி கிடைச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நம்பலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவில் வந்து அவங்க சொல்றது ஒன்றா இருக்கும், ஆனால் செய்கிறது ஒன்றா இருக்கும். நிறைய அறிவிப்புகளை கொடுப்பாங்க, ஆனால் அதில் எது அறிவிப்புமே வந்து நிறைவேற்ற மாட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் நிறைவேற்றிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு 24 நாள் சொல்கிறாங்கன்னா ஒரு 60 நாளில் வண்டி கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஃபுல்லாக கேஷ் பெய்டு பண்ணி நம்ம புக் பண்ணி வச்சுருந்தோம். அது பாருங்க நமக்கு 90 நாட்களை கடந்துமே வந்து வண்டி எனக்கு கிடைக்கல. சரி இதுக்கான ஏதாவது ஒரு அறிகுறியாச்சும் தென்படும்ட்டு நம்மளும் பல மெயில் அனுப்பியாச்சு, ட்விட்டரில் வந்து டேரெக்டாக வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி பேசியாச்சு. நம்ம பதிவு பண்ண தென்காசி ஷோரூமுக்கு எல்லாம் போய் அடிக்கடி கான்டாக்ட் பண்ணி பேசியாச்சு. கடைசியில் நம்ம அலைஞ்சதும் நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணது, மன உளைச்சல் ஆனது. 3 மாதம் என்னுடைய பணத்தை கொண்டாய் அதில் கட்டி முடிச்சது. இதுதான் வந்து விரயமா போச்சு ஒழிஞ்சு இதுல இருந்து எனக்கு எந்த பலனும் கிடைக்கல. இது எதனால வந்து இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வண்டி நல்லா இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற அந்த சர்வீஸும் அவங்க கஸ்டமர் ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா சுத்த ஒஸ்டா இருக்கும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஓலாவை வந்து எடுக்காம நம்ம இந்த டிவிஎஸ்ல வந்து எடுத்ததுக்கான காரணம். நம்மளும் எடுக்கும்போது பல வண்டிகள் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு ஃபேமிலி மேனுங்கிறதுனால இந்த வண்டி வந்து யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஏதாச்சும் ஃபேமிலியா போகிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுது. ஏன்னா இந்த சீட்டு கெப்பாசிட்டி வந்து நல்ல லென்த்தாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு இது வந்து நல்லா சூட் ஆகும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கலாம். நீங்கள் டெய்லி ஒரு 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். ஏன்னா இது வந்து சார்ஜ் பண்ணோம்னா ஒரு சார்ஜுக்கு நமக்கு பவர் மோடில் சிட்டி மோடுன்னு கொடுக்குறாங்க. அந்த சிட்டி மோடு வந்து 69 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. நீங்கள் இந்த 69 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா 98 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நான் வந்து தென்காசியில் வண்டி எடுத்தேன். நேற்று தென்காசியில் வண்டி எடுத்துட்டு நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு தான் வந்தேன். எனக்கு 46 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டு வந்திருக்கிறேன். இந்த 46 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிட்டி மோடில் தான் ஓட்டிட்டு வந்திருக்கிறேன். ஸ்பீடாக தான் ஓட்டு வந்தேன். 69 கிலோமீட்டர் ஸ்பீடு, 65 கிலோமீட்டர் ஸ்பீடு, 60 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு மிக்ஸ் பண்ணி ஓட்டிட்டு வந்திருக்கேன். சிட்டி மோட மாற்றவே இல்லை, நான் இயக்கு மோடுக்கு மாற்றவே இல்லை. அப்படி இருந்துமே எனக்கு வந்து இந்த 46 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து 39% எனக்கு வந்து ரீச் பண்ணிட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதை தாண்டியும் நமக்கு வந்து கிலோமீட்டர் வந்து நல்லாவே கிடைக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது, கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ அந்த உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேக் பெயின் இருக்காது. எதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் இருக்காது. நம்ம இது பெட்ரோல் வண்டியாக இருந்தால் வைப்ரேஷன் இருக்கும். இதில் அந்த வைப்ரேஷன் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு பேக் பெயின் வரதுக்கு சான்ஸ் இல்லை. டயர்னஸ் தெரியாது, எவ்வளோ லாங்காக போயிட்டு வந்தாலும் ஸ்மூத்தாக இருக்குது. டிவிஎஸ் அப்படிங்கிறத அந்த பிராண்டை வந்து சூப்பராக காமிச்சிட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அந்த நான் ஓலா வண்டி வாங்கி ஓட்டினதுக்கும் இதில் வாங்கி நான் ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. இந்த வண்டியில் வந்து ஃபினிஷிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டச்சப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. எல்லாமே ஃபினிஷிங் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டியோட மொத்த பேட்டரியோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.1 கிலோவாட் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு கைக்கு வந்து சேரதுக்கு இன்சூரன்ஸு, ஹேண்ட்லிங் சார்ஜு, அந்த ஆர்டிஓ சார்ஜ் இது எல்லாமே வந்து சேர்த்து மொத்தமாக ஒரு 1,17,469 ரூபா வந்து வாங்கினாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹெல்மெட் தான் கொடுத்தாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி 2 ஹெல்மெட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டிவிஎஸ் கம்பெனிலேருந்து அந்த ஷோரூம்லேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹெல்மெட் தான் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது சிட்டி மோடு சொல்லியிருந்தேன். சிட்டி மோடில் வந்து 98 கிலோமீட்டர் காட்டும் டிஸ்பிளேல. ஆனால் நம்ம ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 110 கிலோமீட்டர் இதில் வந்து தாராளமாக வந்து அச்சீவ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈகோ மோடில் வந்து 115 கிலோமீட்டர் காட்டுது. நீங்கள் ஈகோ மோடில் போகும்போது அதிகபட்சம் 48 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். நமக்கு இதோட சார்ஜிங் டைம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4.5 மணி நேரத்தில் இதை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல ஸ்பேஸ் வந்து ஃபுட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 34 லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து இதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இதை கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து நார்மலாக ஸ்கூட்டியில் என்ன மெத்தடில் இதை வந்து கீயை ஓப்பன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலையும் வந்து இந்த கீயை வந்து நம்ம ஆப்போசிட் திருப்பி போகும்போது இந்த மாதிரி காமிக்குது. இப்போ பாருங்க, இதுல வந்து இதோட மொத்த கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 34 லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க. நல்லாவே இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து நமக்கு இது போதுமான அளவில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஹூக் வந்து வெயிட் நம்ம தாங்காட்டலும் நம்ம இதை வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டுக்கு மட்டும் வச்சு இதில் நீங்கள் வெயிட் வச்சுக்கலாம் எவ்வளோனாலும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம மொபைல் வச்சுக்கலாம். அதுக்காக இந்த இதில் ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. மொபைலுக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கு இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு பாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம சார்ஜிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருந்து சார்ஜ் பண்ணி நம்ம கொண்டு சார்ஜ் போட்டுக்கலாம். சிட்டி மோடு, ஈகோ மோடுன்னு 2 மோடு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததான் ஈகோ மோடில் வந்து 115 கிலோமீட்டரும் சிட்டி மோடில் வந்து 98 கிலோமீட்டரும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஓட்டும் போது இதை விட அதிகமாகவே கிடைக்குது. குறைவாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம லோடு ஏற்றிட்டு போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் கிடைக்குது. நல்லா கிலோமீட்டர்லாம் வந்து நம்ம சொன்ன கிலோமீட்டர் அப்படியே கிடைக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து ஆன் பண்ணி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வண்டி ஆன் பண்ணுறதுக்கு கீ தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த கீயை வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே பாருங்கள், ஸ்டாண்டை நம்ம எடுத்துருந்தோம். ஸ்டாண்டை எடுத்துட்டு நமக்கு வந்து இந்த பிரேக்கை பிடிச்சி இந்த ஸ்டார்ட்டை வந்து ஒரு செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஈகோ மோடு வந்து நமக்கு காட்டும். ஃபர்ஸ்ட்டில் இந்த ஈகோ மோடில் வந்து இப்போ என்கிட்ட 82% சார்ஜ் இருக்குது, 94 கிலோமீட்டர் போகும்னு சொல்லி காட்டுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி மோடில் போடும்போது 82%க்கு 80 கிலோமீட்டர் போகும். இதில் வந்து அப்புறம் டைம் கொடுத்துருக்குது. இந்த பட்டன் வந்து இது வந்து மோடு மாற்றிக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்டன் வந்து நமக்கு கால் வந்தால் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இதை எனேபிள் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரிவர்ஸ் மோடுக்கும் இதுதான் யூஸ் ஆகுது. இது வந்து ஆன் பண்ணுறதுக்கு. இந்த சைடு எடுத்துக்கிட்டால் இது வந்து குரூஸ் கண்ட்ரோலுக்காண்டி இதை வச்சுருக்குறாங்க. இது வந்து இண்டிகேட்டரு, இது ஹார்ன் பேட்டர்னு. இது வந்து நம்ம லைட்டை வந்து ஹை பீம் லோ பீம் போடுறதுக்காக இந்த பட்டன் வச்சுருக்குறாங்க. சிம்பிளாக வந்து எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து ஒரு ஸ்கூட்டியில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து பயன்படுத்துகிறோமோ அந்த இது மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி நமக்கு எதுவும் பெருசாக தேவையில்லை. இதைத்தான் வந்து நம்ம ஸ்கூட்டியில் வந்து எதிர்பார்ப்போம். நம்ம எதிர்பார்க்குறத ஓரளவுக்கு வந்து கரெக்டாகவே கொடுத்துருக்குறாங்க. இதே மற்ற இப்போ ஓலாவாக இருக்கட்டும் நிறைய ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க. நம்ம எந்த ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு செலவு தான் நமக்கு வந்து இது பண்ணி கொடுப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஸ்கூட்டி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க எல்லாத்துக்குமே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. நம்ம ஓரளவுக்கு எல்லாமே வந்து சொல்லியாச்சு. இதில் வந்து மைனஸ்ன்னு கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் எதுவுமே இருக்காது. இதில் நான் பார்த்த வரைக்கும் இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஹப் மோட்ரு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீல்லே ஹப் மோட்ரு கொடுக்குறது எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை.
அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு, இந்த பிரேக்கில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக்காக இருந்தாலும் பிரேக் பிடிக்கிறது நல்லா தான் இருக்குது. ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தா இன்னமும் சிறப்பாக இருந்திருக்கும். அதில் கொஞ்சம் சொதப்பின மாதிரி தெரியுது. மற்றபடி இதில் எந்த ஒரு மைனஸும் சொல்லிக்கிறது அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் எதிர்பார்த்து நான் இதை வண்டியை வாங்கவா வேண்டாமான்னு பல தடவை யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஓலாவை தான் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இதை நான் தயங்கி தான் வாங்கினேன். இருந்தாலும் நான் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதனால நீங்கள் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓலா ஆர்பிட்டரில் V2 வந்து பார்த்தீங்கன்னா 1,17,469 ரூபா நான் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். உங்கள் ஷோரூமில் நீங்கள் எவ்வளவுக்கு ரேட்டுக்கு வாங்குறீங்கன்னு பார்த்து கவனமாக பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து என்னோட அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கால்நடை சம்மந்தப்பட்ட தகவல்களையும் தான் நம்ம பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த வண்டியை வந்து சரி நம்ம வாங்கியாச்சு, வாங்கின தகவல்கள் வந்து மற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்ஸ்டாவிலையும் நம்ம வீடியோ வந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நண்பர்கள் அனைவருக்குமே வந்து நன்றியை தெரிவிக்கிறேன். இனிமேலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. விவசாயம் சார்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.